பேரன்பு சீரியல் கம்மிங் எபிசோடுக்கான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் நம்ம சண்மதியோட அம்மா அப்பா அண்ணன் கார்த்திக்னு எல்லாரையும் தான் காமிச்சிட்ருக்காங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து ரம்மி விளாண்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு சண்மதி வர்றாங்க. சண்மதி இங்கே பாரு, மாப்பிள்ளைக்கு இந்த மாதிரி விளாட்றதுனா ரொம்ப பிடிக்குமா அப்படின்றாங்க சண்மதியோட அம்மா. சண்மதி வந்துட்டு கார்த்திகை பார்த்து முறைச்சிட்டே நிற்க சண்மதியோட அண்ணே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அது மட்டும் கிடையாது சண்மதி, இதில் ஜெயிக்கிறவங்களுக்கு என்ன பெட்டு தெரியுமா, அவங்க ஆசைப்பட்டதை கேட்டால் உடனே நம்ம கொடுத்துடணும், அது என்ன ஆசைப்பட்டாலும் சரி அப்படின்னு சொல்ல சண்மதி கேட்குறாங்க, ஒருவேளை அவங்க நிறைவேற்ற முடியாத ஆசையை கேட்டாங்கன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளாண்டுட்டு இருக்கா. ஐயப்பன் சொல்கிறாரு, எப்படி நான் தான் ஜெயிக்க போகிறேன், எல்லாம் ரெடியாக இருங்க அப்படின்றாரு. ஆனால் கடைசியில் ஜெயிக்கிறது நம்ம கார்த்திக்கு. சிரிச்சுக்கிட்டே நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்றாங்க. அதை பார்த்தது எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. சூப்பர் மாப்பிள்ள, அப்போது நீங்கள் கேட்குறத நாங்கள் கொடுத்து தான் ஆகணும், என்ன வேணும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கா அது அப்படின்னு கார்த்திக் யோசிச்சுட்டே, எனக்கு சண்மதியோட சின்ன வயசு ஆல்பம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோதானா, இதுக்கு தானே இந்த பாடு, போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்மதியோட அம்மா தான் போய் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. கார்த்திக் வந்துட்டு சிரிச்சுட்டே ஒவ்வொரு ஆல்பத்தையாக பார்த்துட்டு சண்மதியை பார்க்க யோச்சே அப்படின்னு சொல்லிட்டு சண்மதி கோவமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ அந்த இடத்துல பவானி அவங்க பாட்டி இருக்காங்க. என்ன சண்மதி, உன்னோட புருஷன் ரொம்ப ஆசையாக உன்னோட ஆல்பத்தை ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல சண்மதி டக்குன்னு ஏதோ யோசிக்கிறாங்க. விடுன்னு போய் அந்த ஆல்பத்தை கொடு அப்படின்னு பிடிங்கிடுறாங்க. ஐயப்பன் கேட்குறாரு, ஏன் சண்மதி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, ஒரு ஆல்பத்தை பார்க்குறது குத்தமா, இப்படியெல்லாம் வெடுக்கு நடந்துக்கிற அப்படின்னு சொல்ல சண்மதியோட அம்மாவும் அவளை திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. சண்மதி ஒரு மாதிரி யோசனையிலே அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க. இந்த ஆல்பத்தெல்லாம் காட்ட முடியாது, நீங்கள் எல்லாரும் சும்மா இருங்க அப்படின்னு சொல்ல கார்த்திக் முழிச்சுட்டே ஒரு மாதிரி பார்க்குறாரு. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருச்சு.